வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல், சமூக, பொருளாதார, சர்வதேச பகுப்பாய்வாளர், புவிசார் அரசியல் நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சப்ஜெக்ட் உங்க சப்ஜெக்ட் தான். ட்ரம்ப் வந்ததுலேருந்தே பல்வேறு விஷயங்கள், அந்த விசா மேட்ரு, கோல்டன் விசா, எத்தனை பேர் அனுப்ப போறாரு, மெக்சிகோ பிரச்சனை, எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த விசால மாற்ற போறாரு, கோல்டன் விசா, அந்த குறிப்பா வந்து இந்த இத்தனை நாடுகள், அந்த சுவர் எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் பலருக்கு வந்து ஆச்சரியத்தை தந்துச்சு. வழக்கமான அமெரிக்க அரசியல் பாணிக்கே வித்தியாசமா இருந்தது. ரஷ்யாவோட நட்பு பாராட்டினாரு, வடகொரியாவோட பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாரு, ஐரோப்பிய நாடுகளோட சண்டை போட்டாரு. யூரோப்பியன்ஸ் தான் அமெரிக்கா நெருக்கமா இருக்கும், ஆனால் அவங்கள சண்டை போட்டாரு. டபிள்யூஹெச்ஓலாம் வேணாயா, தூக்கி போடியா, வெட்டி செலவு அப்படின்னாரு. ஸோ யார் இந்த மனிதன் இவ்வளோ வித்தியாசமா சிந்திக்கிறாரு, இவரை போய் சர்வாதிகாரி ஃபாசிஸ்ட்டுங்கிறாங்க, ஆனால் அவர் ஒரு வித்தியாசமா அமெரிக்காவிலேயே ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாரு, வர்த்தகம் மட்டும் தான் முக்கியம், போர் கூடாது அப்படிலாம் சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா புதினை வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற அளவுக்கு புதினுக்கு ரொம்ப பைத்தியம் பிடிச்சி போச்சுங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிறாரு. எதுக்கு நீ உக்ரைனை போட்டு அடிச்சு இவ்வளோ செலவு பண்ணி ட்ரானை போட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. அந்த பக்கம் ஜெலன்ஸ்கியை உன் வாய் கொழுப்புக்கு இது தேவைதான், நீ ஒன்னாலதான் இதுங்கிறாரு. என்ன சார் நடக்குது? அமெரிக்கா, ரஷ்யா என்ன மாதிரியான இதை புரிஞ்சுக்கிறது? என்னன்னா, ஒரு கோமாளியை தூக்கி அமெரிக்க மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அவன் என்ன பேச போறான்னு அவருக்கே தெரியாது. அவர் நிறைய முரண்பாடா இருக்கு. நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் பணம் சம்பாதிச்சது இல்லை, முதல்ல 6 மாசத்துல இவ்வளோ பணம் யாருமே சம்பாதிச்சது இல்லை. முன்னாள் காலத்துல இது மாதிரி பணம் சம்பாதிச்சிருந்தா அவங்களுக்கு மேல ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கும், மீடியா எல்லாம் பேசியிருக்கும். இன்னைக்கு வந்து அவர் வந்து எலெக்ஷன்ல தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு இதனால எல்லாரும் சும்மா இருக்காங்க. பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிட்டாரு. இப்போ மிடில் ஈஸ்ட் போயிட்டு வந்து சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பணமே போடாமல் எப்படி அவர் காசு எடுக்கலாம், காசுக்கு தான் அவருக்கு ஆசையை தவிர வேறு ஒன்றும் ஆசை இல்லை. கத்தர்கிட்ட ஒரு பிளேனை வாங்கிக்கிட்டாரு, யார்கிட்டேருந்து என்ன வாங்கலாம், அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன லாபம், இதை தான் அவர் பார்க்குறாரு. அதனால் அவரை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது முடியாது. அடுத்த 3.5 வருஷம் உலகம் இது மாதிரி ஒரு டர்புலண்ட் ஃபேஸ். இந்த பிளெயினில் நீங்கள் போகிறதுனா சம்டைம்ஸ் தூக்கி போகணும், சீட் பெல்ட்டை கட்டிக்கம்பாங்க. உலகமே அந்த மேலும் கீழுமா ஒரு டர்புலண்ட் ஃபேஸில் போகும். டெய்லி என்ன பேச போகிறாருன்னு அவருக்கே தெரியாத மாதிரி தான் பேசுவார். இத்தனை நாள் வந்து பூட்டின் என் நண்பர், நான் வந்து 4 நாளில் நிறுத்திடுவேன், போர் பேசிட்டேன், டர்க்கியில் இங்கே பேசிட்டேன் அங்கே பேசிட்டேன்னாரு. கடைசியில் பார்த்தா நேற்று மிசைலில் மூலமாக அடித்து யுக்ரைனில் பல பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ பூட்டின் மேலே நான் சாங்ஷன், போன வாரம் யூரோப்பியன் யூனியன் வந்து இவர் மேலே இன்னும் சாங்ஷன் போடலாம், யார் மேலே, பூட்டின் மேலே இன்னும் சாங்ஷன் போடுங்கிற போது நான் சாங்ஷன் போட மாட்டேன்னு சொன்னார். இன்றைக்கி வந்து சாங்ஷன் போடுவேங்கிறாரு. நாளைக்கு என்ன பேச போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என்ன சொன்னார், ஆப்பிள் இந்தியா விட்டுட்டு அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ண மேலேனா அவங்க மேலே 25% டேக்ஸ் போடுவேன் அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னே தெரியல. சரி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் டேக்ஸ் போட போகிறாருன்னு நினச்சா, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு இடத்துல வந்து யூரோப் மேலே நான் போட்ட டேக்ஸ் இப்போ செல்லாது, நான் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கேன், நீங்கள் ஜூலை 10ஆம் தேதிக்கு மேலே பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ இது என்ன நடக்கிறது? அமெரிக்காக்கே புதுசு. மற்ற நாடெல்லாம் வந்து அமெரிக்கா ஒரு ஸ்டேபிள் கண்ட்ரி, ஒரு ஸ்டெடி பாலிசி 75 வருஷமாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறத போய் ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி கோமாளித்தனமாக பண்ணுற மாதிரி. எனக்கு இவரை பார்த்தா இதி அமீன் ஞாபகம் தான் வருது. உங்களுக்கு தான் இதி அமீன் தெரிஞ்சிருக்காது. ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இதி அமீன் ஒரு படம் இருக்குது. அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இதி அமீன்கிற படத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதே தான் இவர் பண்ணிகிட்ருக்கிறார். இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு, இன்னும் ஒன்று தான் பண்ணலாம், அதையும் பண்ணிவிடுவார். ஏன்னா அவர் பையன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான், 4 வாட்டி என் பையன்னு காமிச்சார் கடைசி பையனை. அந்த படத்தில் என்ன பண்ணுவான் இதி அமீன், அவனோட 8 வயசு பையனை வந்து ஃபீல்ட் மார்ஷல் ஆக்கிடுவான் உகாண்டன் ஆர்மிக்கு. அது மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படி ஒரு பெர்செப்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அமெரிக்கா ரஷ்யா உறவு எப்படி ஆகும்? பழைய மாதிரி அமெரிக்கா ரஷ்யா அந்த கோல்டு வார் மாதிரி ஆரம்பிச்சிருவாங்களா? கிம்மிய டீல் தான். பூட்டின் இவருக்கு 2 பிஸ்கெட் போட்டு இவர் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்தாருன்னா உடனே அந்த சார்பாக பேசுவார். அமெரிக்க மக்களுக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்த எலெக்ஷன்லலாம் பூட்டின் ஆதரவாளர்கள், ட்ரம்ப் ஆதரவாளர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க. எங்கெல்லாம் ஒரு சாலிட் ரிப்பப்ளிகன் மெஜாரிட்டி இருக்கோ அங்கேயே ஓட்டு குறைஞ்சிருச்சு. தி பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு இவரே பேர் வச்சு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாரு, போகிறாரு பார்லிமெண்ட்டில்.
அதில் வந்து பணக்காரர்களுக்கு டேக்ஸை குறைக்கிறாரு. அதே மாதிரி செலவுகளை ஏற்றுறாரு. அது வந்தால் பாண்ட் மார்க்கெட் வேறு மாதிரி பேசும். அது கஷ்டப்பட்டு ஹவுஸில் பாஸ் பண்ணிட்டாரு. இப்போ அது செனட்டுக்கு போயிருக்கு. ஆல்ரெடி செனட்டில் 3-4 பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க. ஸோ அவரே அவர் பார்ட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாரு. அதில் என்ன இந்த பில்லு இருக்குன்னா, இந்தியர்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன இருக்குன்னா, அந்த பில்லை அந்த ஊரில் நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் இல்லாமல் வெறும் க்ரீன் கார்டோ இல்லை H1B விசாலே இல்லை டூரிஸ்ட் விசாவில் போய் அமெரிக்காலேருந்து உலகத்துக்கு எங்கே பணம் அமிச்சாலும் உங்களுக்கு 5% டேக்ஸ் அப்படிங்கிறாரு. ஸோ இந்தியர்களுக்கு பணம் அமெரிக்காலேருந்து நம்ம பசங்க நிறைய பேர் அங்கே போய் H1Bயில் போய் பழைக்கிறதுக்காக படிச்சிருக்காங்க. அவங்க நம்ம ஊருக்கு பணம் அமிச்சாங்கன்னா $1000 அமிச்சாங்கன்னா $50 டேக்ஸுங்கிறாரு. இதெல்லாம் ஒரு கோமாளித்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இல்லை. இப்போ அந்த 5% டேக்ஸ்னால இந்தியர்களுக்கு ஆபத்து தானே? பெரிய ஆபத்து தான். அதாவது இப்போ அங்கே சம்பாதிச்சு இங்கே அனுப்புகிறாங்கன்னா, அதாவது பேங்க் டிரான்ஸ்ஃபர் மோட சொல்கிறாரு அவர். பேங்க் டிரான்ஸ்ஃபர் எந்த நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கனாலும் ஹவாலா தவிர வேறு எந்த விதத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் 5% டேக்ஸுங்கிறாரு. அங்கே மந்த்லி ஏர்ன் பண்ணி இங்கே வீட்டுக்கு அனுப்புறவனுக்குலாம் ஆப்பு தான். 80,000 அமிச்சா நீங்கள் 5% டேக்ஸ் கட்டணும். அதாவது 1 லட்ச ரூபா அமிச்சிங்கன்னா 5,000, 80,000 அமிச்சிங்கன்னா 4,000 டேக்ஸ் அவர் கொடுக்கணுங்கிறார். சரி, இப்போ இதனால் அங்கே இருக்கக்கூடிய பிற நாட்டினர் வந்து இனிமே நம்ம இங்கே ஒர்க் பண்ணணும் வேணாம் அப்படிங்கிற மைண்ட் செட் நிறைய பேர் போகிறவங்க. ஒன்றும் இல்லை, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம்னு ஒரு பெருசாக இருக்குது ஸ்கூலு. நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய மனுஷர்கள் பி. சிதம்பரம், கபில் சிப்பல், இது மாதிரி பேரறிஞர்லாம் அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ரத்தன் டாட்டா ஹார்வர்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு. ஆனந்த் மஹேந்திரா ஹார்வர்ட் ஸ்கூலு. இவங்கெல்லாம் வந்து இனிமேல் ஹார்வர்டு வெளிநாட்டிலேருந்து ஆளே சேர்க்கக்கூடாது, ஃபாரினர்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ரைட்ஸை நான் கேன்சல் பண்ணிட்டேன். டு அட்மிட் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கிற பவரை நான் கேன்சல் பண்ணுறேன்னு அந்த ஆள் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, புதுசாக அட்மிஷன் கொடுக்காதீங்க, இருக்கிற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ப்ரொடெக்ஷன் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு யூனிவர்சிட்டி இத்தனை நாள் வெளிநாட்டு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருந்தானா இனிமேல் அந்த சீட்டை கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே போட்டான். ஏன்னா அவன் பேசுகிறத இனி கேட்கக்கூடாது. அதாவது தனிப்பட்ட இதனால தான் சொன்னேன், தனியாக என்னை எதிர்த்து உங்களுக்கு எகென்ஸ்டாக நான் ஆக்ஷன் எடுப்பேன்னு எடுக்கிறது. இப்போ தமிழ்நாடு வந்து மோதிக்கு எகென்ஸ்டாக பேசுதுன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் வெளிநாட்டுக்காரனே உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் பாஸ் பண்ணாருன்னா மோதி எப்படி இருக்கும்? தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியும் கிடையாது, ஒரு மண்ணு இல்லாமல் போயிடும். தமிழ்நாட்டோட பலமே இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வர்றது தானே. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் பணம் போடக்கூடாது அப்படி. அப்போ ஹார்வர்டில் அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆப்பு. அமெரிக்காவுக்கு தான் பெரிய ஆப்பு. அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஹார்வர்டு அது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு ஏற்றாப்புல ஈக்குவலாக இருந்தது. பெரிய எக்கனாமிக் ஸ்கூல் அது. இவங்களோட அட்வைசராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம், மோதியோட அரவிந்த் சுப்பிரமணியமே ஹார்வர்ட் ஸ்கூலில் பீட்டர்சன் ஸ்கூலில் தான் டீச்சராக இருக்கார். அவரையே நீங்கள் வரக்கூடாதுன்னு அது மாதிரி ஆட்கள்லாம் அங்கே பேசக்கூடாதுன்னு நீங்கள் பேன் பண்ணிங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? கொலம்பியா யூனிவர்சிட்டியோட தகராறு, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட தகராறு. இங்கே நீங்கள் ஃபாரினர் இங்கே வந்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அமெரிக்கா எப்படி வல்லரசா? அப்போ மாணவர்கள் பல பேர் பாதிக்கப்படுவாங்களா? இந்தியன் மாணவர்கள் பல லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க. நீங்கள் அங்கே போய் படித்தவங்க, அதை நம்பி கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி அங்கே போனவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவோம். இந்த ஜிஆர்இ ஜிமேட்டு ப்ரிப்பேர் ஆகி அங்கே போகிற பசங்க. ஆமாம், அது இங்கே காத்துக்கிட்டு இருக்கானே. இங்கே அமெரிக்கா மவுண்ட் ரோட்டில் இன்னும் அமெரிக்கா எம்பசியில் படுத்து தூங்கிட்டு இருக்கானே நம்மால். அவனுக்கெல்லாம் கஷ்டம், விசா கிடைக்கிறது கஷ்டம். உண்மை விசா கிடைக்காது. விசா கிடைக்கும். அது என்னன்னா சார், இவர் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவாருன்னு தெரியாது. 2 நாள் கழிச்சு ஓகே யூஆர் அலவுடுன்னு சொல்லலாம். பட் ஒரு லைஃப்பில் நம்ம ஒரு முடிவு எடுத்தோன்னா, இப்போ நீங்கள் ஒரு காலேஜில் போய் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 4 வருஷத்துக்கு நீங்கள் படிக்கணும். தினம் ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு உள்ளே வெளியேன்னு பண்ணிங்கன்னா கோமாளித்தனமாக இருக்குது. அதனால தான் நான் வந்து அவரை இதையும் மீனோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இறங்கியாச்சு. அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த போரை நிறுத்துவேன்னு சொன்னாரே சார், அதெல்லாம் நீ எங்கே நிறுத்துறது? காசால கொடுமை தானே அதிகரிச்சுக்கிட்டு. பார்த்து நான் என்ன சொல்கிறேன்னா, இவரால் ஒன்றும் முடியாது. நம்ம கவர்மெண்ட் பயப்படுற மாதிரி மற்ற கவர்மெண்ட் இவரை பார்த்து பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. இந்தியா மட்டும் தான் பயந்துக்கிட்டு இருக்கு. பயந்துதா இல்லையான்னு தெரில. அவர் என்ன சொல்கிறாரு, நான் சொல்லி தான் நிறுத்திட்டாரு, நான் ட்ரேடு பண்ண மாட்டேன், இந்தியாவுக்கு ட்ரேடை நிறுத்துவேன்னு சொன்னேன், ஒன்றை பயந்து நிறுத்திட்டாங்கங்கிறாரு. இத்தனை நாள் இடைவெளி விட்டுட்டு இன்றைக்கி தானே ஜெய்சங்கர் இல்லைன்னு மறுத்திருக்கிறாரு. பிரதமர் நாட்டில் பேசினார்,
அப்போ வந்து அமெரிக்கா அதிபர் சொன்னது தப்புன்னு சொல்லியிருக்கலாம்ல. அந்த மாதிரி எதுவுமே நான் என்ன ஆனால் கேட்குறேன், ஜெய்சங்கர் ஏதோ அது மறுத்தாரு. எப்போ பேசியிருக்காரு? இன்னைக்கு பேசியிருக்கிறார் ஜெய்சங்கர். என்னைக்கு ட்ரம்ப் சொன்னார்? இப்போ ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஆச்சு கிட்டத்தட்ட. அப்போ 2 வாரத்துக்கு யாராவது நம்ம கவர்மெண்ட்லேன்னு சொல்லலைல்ல. அப்போ தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரி. அறிகுறி தானே. பிரதமரே டிவியில் பேசினும்போது அமெரிக்காவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லல அவர் இல்லை. கண்டிப்பாக அப்போ ட்ரம்ப்புடைய நடவடிக்கை பெரிய லெவலில் சர்வதேச அளவில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த போது அமெரிக்கர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், இந்தியர்களுக்கும் பாதிப்பு. இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, ம். யார் உலகத்திலேருந்து அமெரிக்காவோட வர்த்தகம் வச்சுக்கணும், அங்கே போய் படிக்கணும், அவங்களோட டிரான்சாக்ஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாதிப்பு. கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியல். அமெரிக்காவின் நடவடிக்கை எந்த அளவுக்கு பூமி பந்தின் ஒவ்வொரு புள்ளியையும் பாதிக்க போகுதுங்கிறதையும். இது வந்து இப்போ இது என்ன ஆகும்னா, இதனால வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்து விடுங்கிறது பயம். இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, பில்டிங்கெல்லாம் இடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பால் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பெருசாக டன் கணக்கில் பால் இருக்கும். அது பேர் ரெக்கிங் பால்னு பேர். அது அப்படியே வந்து ஒரு கிரேன் மூலமாக வச்சு இப்படி இடிப்பாங்க. அந்த பில்டிங் அந்த சைடு விழும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரெக்கிங் பாலை வச்சு இப்படி இப்படி இடிப்பான். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து அமெரிக்கா எக்கானமி, அமெரிக்கா நாடுங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்டிங் மாதிரி இருக்குது. இவர் கிரேனில் ரெக்கிங் பாலை வச்சு இப்படி இப்படி ஆட்டுறாரு. ஐயோ, நான் பால் அடித்து பார்ப்பேன், இன்றைக்கி அது உடையுதான்னு பார்க்கலான்னு. ஸோ இன்றைக்கி அந்த பால் போய் இடிக்குது. இடித்து வெளில வந்துனுச்சா, உடையவே இல்லைப்பா. திரும்பி நம்ம ரெக்கிங் பால் எடுத்து திரும்பி அடிக்கலாம், உடையவே இல்லைப்பா. எவ்வளோ நாளில் உடையும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து அமெரிக்கன் எக்கானமிக்கு அகென்ஸ்டாக விளையாடுற மாதிரி விளையாடுறாரு. அவருக்கு எப்போதுமே பதவி, அவரோட அந்த நார்சிசம்னு சொல்லுவோம், தன்னையே தற்புழ்ச்சியே பெருசாக இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் நாட்டில் லீடராக இருக்கிறாரு. அவர் போப்பு மாதிரி ட்ரெஸ்ஸை கிரியேட் போட்டார்ல. அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா, நான் போப்பாண்டவனாக இருந்தால் எப்படி இருக்கும்னு. கடைசியில் பாருங்கள், ஒரு அமெரிக்கனே போப்பாண்டவர் ஆகிட்டோம். ட்ரம்பினுடைய ஒவ்வொரு நடவடிக்கை குறித்தும் இப்போ தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க. நம்மகிட்டே நம்ம பல நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட ட்ரம்ப் இப்போ ஒரு அடுத்த ஸ்டேஜுங்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கிறாரு. இது எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது குறித்து பின்னால் உள்ள செய்திகளை அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் கான்செப்டில் இருந்தும் இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இருந்தும் நம்ம ஹைப்பர் லோக்கலாக எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதையும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.